கிரேக்கன் பேரை கேட்டாலே பயமுறுத்துற மாதிரி இருக்குல்ல. அப்ப இருந்த ஸ்காண்டினேவியன் பீப்புளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்தது. பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் படம் பார்த்தவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ் மாதிரி உள்ள மான்ஸ்டர் மிகப்பெரிய கப்பலை அட்டாக் பண்ணி அந்த கப்பல்ல இருக்க மனிதர்களை கொண்டுட்டு அவங்கள சாப்பிடும். சரி, எக்ஸாக்டா இந்த கிரியேச்சர் என்ன, இது உண்மைனா இப்ப அது எங்க இருக்கு? ஒருவேளை இது ஒரு கற்பனை கதைனா இதை எப்படி உருவாக்குனாங்க? வெல்கம் டு பேப்பர் கட் அண்ட் லெட்ஸ் லேர்ன் தி மான்ஸ்டர். கிரேக்கன் ஒரு ஸ்காண்டினேவியன் மைத்தாலஜிக்கல் சீ மான்ஸ்டர். இது நார்வே மற்றும் கிரீன்லாந்து கடற்கரைகளில் இருந்ததா சொல்லப்படுது. ஒரு மிகப்பெரிய நகரம் இல்லைன்னா பெரிய கப்பலை கூட கடலுக்குள்ள இழுத்துட்டு போற அளவுக்கு கிரேக்கனோட டென்டைக்கல்ஸுக்கு சக்தி இருக்கு. இதை பிடிக்கணும்னு நார்த் அட்லாண்டிக், முக்கியமா சொல்லணும்னா நார்டிக் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாலுமிகளுக்கு ஒரு மிகப்பெரிய குறிக்கோளா இருந்துச்சு. கிரேக்கி, அதாவது அன்ஹெல்தி அனிமல். இந்த வார்த்தையிலிருந்து தான் கிரேக்கன்ற வார்த்தை வந்ததா கூறப்படுது. அந்த காலத்தில் இந்த பெயரை உச்சரிப்பது அந்த மிருகத்தை கூப்பிடுறதுக்கு சமம்னு சொல்லி அந்த பெயரை உச்சரிப்பதை தடை பண்ணாங்க. அதனால கிரேக்கி என்ற வார்த்தைக்கு பதிலாக ஜெர்மன் வார்த்தையான கிரேக்கன், அதாவது ஆக்டோபஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கிரேக்கன் நாம் நினைக்கிறத விட பெரியது, 10 கப்பல் அளவுக்கு நீளமானதுன்னு சொல்லுவாங்க. இந்த உயிரினம் சில நேரங்களில் ஒரு தீவு மாதிரி கடல் மேலே தென்படும். அதனால இது தெரியாம சில மாலுமிகள் இதை தீவுன்னு நினைச்சு ஒதுங்குவாங்க. இதை சாதகமாக வச்சு கிரேக்கன் தன்னோட டென்டக்கல்ஸை பயன்படுத்தி அவங்கள கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். இந்த மாதிரி சில கதைகள் சொல்லப்படுது. எவ்வளோதான் உயிரினங்கள் கடல்ல இருந்தாலும் மனித மாமிசத்தை தான் கிரேக்கன் விரும்பி சாப்பிட்டது. 1180 நார்வேயோட அரசரான ஸ்வாரா தான் முதல்ல இந்த மிருகத்தை பத்தி எழுதினாரு. அதுல நார்வே, கிரீன்லாந்து மற்றும் ஐஸ்லாண்ட்ல இருக்கிற மாலுமிகளுக்கு ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய மிருகம் கடல்ல இருக்கிறதா சொன்னாரு. கிரீன்லாண்ட்ல இருந்து திரும்பி வந்த ஒரு அனானமஸ் ஆத்தர் எழுதின கூனுங்ஸ்கிக்ஸியா, அதாவது இந்த கிரேக்கனோட உடல் அமைப்பையும் உணவு பழக்கத்தையும் டீட்டெயிலா எழுதியிருக்காரு. கிரீன்லாந்து கடல்ல மட்டும்தான் இந்த உயிரினம் இருப்பதாகவும் இந்த மிருகத்தால இனப்பெருக்கம் செய்ய முடியாத காரணத்தினால 2 மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னார். இந்த கதையிலிருந்து கிரேக்கன் மிக பிரபலமாக ஜூல்ஸ் வெர்ன்ஸ், விக்டர் யூகோ மற்றும் ஆல்ஃபிரட் டென்னிசன் போன்றவங்களோட இலக்கியங்கள்ல இடம்பெற ஆரம்பிச்சது. 18ஆம் நூற்றாண்டின் ரொம்ப பிரபலமான ஸ்வீடிஷ் நேச்சுரலிஸ்டான கரோலஸ் லினேயஸ் அவரோட சிஸ்டமா நேச்சுராவின் முதல் எடிஷன்ல கிரேக்கனை பத்தி குறிப்பிட்டார். அதுல அந்த மிருகத்துக்கு மைக்ரோ காஸ்மஸ்னு சயின்டிபிக் நேம் வச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த எடிஷன்ல அதை தவிர்த்துட்டாங்க. இந்த கிரேக்கன் பத்தின ஐடியா எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னா, ஓகே, இது நம்மளோட டிபார்ட்மெண்ட் கிடையாது, அதனால ரேண்டம் டைம்ஸோட நரேட்டர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, இந்த கிரேக்கனை பற்றின ஐடியா எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னா, பொதுவாக ஒரு ஜெயின்ட் ஸ்குவிட் 13 மீட்டர் வரை வளரும். அதோடு இல்லாமல் ஒரு க்ளோசல் ஸ்குவிட் 14 மீட்டர் வரை வளரும். இந்த 2 உயிரினத்தோட உடல் அமைப்பும் கிரேக்கனோட உடல் அமைப்போட ஒத்து போகும். அதோட ஸ்குவிட்ஸ் ஒரு எலும்பில்லாத உயிரினம்ன்றதுனால மண்ணோடு மக்கி போயிடும். இதனால தான் கிரேக்கன் ஒன்று இருந்தாலும் அதோட படிமங்கள் இல்லாததுனால கிரேக்கன் இருந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. உண்மையாக சொல்ல போனால் நமக்கு சோலார் சிஸ்டம் பற்றி தெரிஞ்ச அளவுக்கு கூட கடலை பற்றி நமக்கு தெரியாது. இதனால தான் கிரேக்கன் மாதிரியான ஒரு உயிரினம் இருந்தாலும் இருக்குதுனாலும் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவர் டு மித்திக்கல் டைம்ஸ் நரேட்டர். தேங்க்யூ ரேண்டம் டைம் நரேட்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை தெரியப்படுத்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான மித்திக்கல் வீடியோஸ்க்கு நம்ம பேப்பர் கட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ கிளிங் டு பேப்பர் கட்.